பழனியின் படியிலிருந்து கொடைக்கானலை நோக்கி ஒரு கார் சென்று கொண்டிருக்கிறது. 60 வருடங்கள் முன்னால் அப்படியே கற்பனை பண்ணுறீங்க. அந்த காரில் ஒரு 4 பேர், அவர்களில் ஒருவர் பன்றிமலை சுவாமிகள். அந்த கருணையோடு அனைவரும் இறைவனை வணங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவாகிவிட்டது. பெரிய வானம் அந்த காலகட்டத்தில். செல்லும் வழியிலே ஒரு 40 பேருக்கு மேலே ஒரு அடி அருவாதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இறங்குகிறார். யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். எல்லாருக்கும் அந்த குரல்லையே ஒரு அமைதி ஏற்பட்டு அவர்கள்லாம் வணங்கி விட்டு எங்களை மன்னித்து விடுங்கள்னு வழி விட்டுடுறாங்க. மீண்டும் ஒரு முறை குதிரையிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு 4 கள்வர்கள் வருகிறார்கள். குதிரையை விட்டு கல்யாணின்னு பேர், நீயே விரட்டுன்னுறார். அந்த குதிரை விரட்டி விடுகிறது. ஏன் சாமி இப்போ அற்புதம் பண்ணலையா அப்படின்னு கேட்டபொழுது சொன்னார், என் குதிரை அது பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தேன், எனவே நான் இந்த முறை அற்புதம் செய்யவில்லை என்று புன்னகைத்தார். அதேதான் உங்கள் தகப்பன் முருகன் நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று சில தருணங்களில் நினைக்கிறார். அப்பொழுது சூழலை உங்களை எதிர்கொள்ளச் சொல்கிறார். எனினும் உங்களுடனே பார்த்து கொண்டிருக்கிறார். தேவை ஏற்பட்டால் அவரே தலையிட்டு கை தூக்கி விடுவார். எனவே அச்சம் வேண்டாம்.